வெல்கம் டு மசாலா கரண்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்சியையும் அதிகாரத்தையும் தன் கைக்குள் கொண்டு வர அதிமுக அம்மா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிரடியாக செயல்பட்டு வருகிறார். கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக நியமித்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள நம்பிக்கையான நபர் என எண்ணி தினகரனை நியமித்துவிட்டு சிறைக்கு சென்றார் சசி. தினகரனின் நடவடிக்கையை கண்டு மனமுடைந்து போயுள்ளாராம். சசிகலா ஜெயிலுக்கு சென்று விட்டதால் சென்னை பாய்ஸ் தோட்டத்தில் இருந்து கட்சியையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அமைச்சரவையும் வழிநடத்தி வரும் தினகரனின் திட்டமே வேறு என்கின்றனர் விபரம் தெரிந்த அதிமுகவினர். இது குறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் கூறும்போது, ஜெயலலிதாவுக்கு பின் கட்சியை கைப்பற்றிய சசிகலா சிறைக்கு செல்லும் நிலையில் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்கி கட்சிக்குள் துணை பொதுச் செயலாளராக நுழைந்தவர் தினகரன். பின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் உத்தரவு மேல் உத்தரவு போட்டு தன்னுடைய கண்ணசைவிலேயே ஆட்சி நிர்வாகம் நடத்தப்படும் சூழலை உருவாக்கி கட்சியையும் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். சசிகலாவின் கணவர் நடராஜன் மற்றும் சசியின் சகோதரர் திவாகரன் ஆகிய இருவரையும் இன்னும் கட்சியில் சேர்க்கவே இல்லை. எதிர்காலத்திலும் அவர்களை சேர்க்கும் திட்டம் எதுவும் இல்லை. அவர்களுக்கும் கட்சிக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அதிரடியாக அறிவித்தவர். தன் இன்னொரு உறவுக்காரர் டாக்டர் வெங்கடேசையும் ஓரம் கட்டினார். அவரை பாய்ஸ் தோட்டம் வராமலும் செய்துவிட்டார். இளவரசியின் மகன் விவேக் ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளையாக பாய்ஸ் தோட்டத்தில் இருந்தவர். அவரையும் ஓரம் கட்டி பாய்ஸ் தோட்டம் பக்கம் வராமல் அடிக்கடி தென்படாமல் பார்த்துவிட்டார். இதோடு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் சசிகலாவையும் முழுமையாக ஓரம் கட்டிவிட்டார். அவரது ஒப்புதல் படியே எல்லாமும் செயல்படுவது போல கட்சியில் ஒரு தோற்றத்தை உருவாக்கி தினகரன் நினைத்த காரியத்தை சாதித்து விட்டார். இவர் எடுக்கும் எந்த முடிவு குறித்தும் சசிகலாவுக்கு தெரியப்படுத்துவதில்லை. அப்படித்தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தானே வேட்பாளராக களமிறங்கியதையும் சசிகலாவிடம் தெரிவிக்கவில்லை. தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக தனியாக வெளியிட்ட கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சசிகலாவின் பெயர் மற்றும் படம் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை. சசிகலா பெயரையோ படமோ அச்சிட்டு வெளிப்படுத்தினால் அவர் மீதான கோபத்தில் இருக்கும் மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டார்கள், அதனால் அவரது படம் வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல பிரச்சாரத்திலும் சசிகலா பெயரை முழுமையாக புறக்கணித்து வருகிறார். அடுத்த கட்டமாக சசிகலா வகித்து வரும் பொதுச் செயலாளர் பதவியை குறிவைத்திருக்கிறார் தினகரன். அதற்காகத்தான் காய் நகர்த்துதல் துவங்கிவிட்டனர். சசிகலா நியமனம் செல்லாது என்று தேர்தல் கமிஷனில் நடக்கும் விசாரணையின் போது தம்மால் எந்த வாதமும் எடுத்து வைக்க முடியாது என்பதோடு சசிகலா நியமனம் செல்லாது என்று தேர்தல் கமிஷன் அறிவிக்கும் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படியாவது வென்று விரைவில் தமிழக முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்பதே அவரது வெற்றி திட்டம். அதில் இவர் வெற்றி பெறுவாரா? தினகரன் போட்டு வைத்திருக்கும் திட்டமெல்லாம் எடுபடுமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.